இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணா என்னடா பாருங்க, இன்ஸ்பெக்டர் துர்கா தனியா போயிட்டு இருக்கா பாரு. ஏய் ஆமாடா, இதான்டா சரியான சந்தர்ப்பம். ஆமா இரு, போன போடுறேன். பொண்ணு சொல்லு மச்சான். மச்சான், இன்ஸ்பெக்டர் துர்கா தனியா பைக்ல போய்கிட்டு இருக்கா. அவளை தூக்குறதுக்கு இதான் சரியான சந்தர்ப்பம். ஆகாஷ் உங்க கூட தானே இருக்கான்? ஆமா, என் கூட தான் இருக்கான். அப்ப நீங்க ரெண்டு பேரும் அவளை விடாம ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. நானும் வந்துடுறேன். லொகேஷன் மட்டும் ஷேர் பண்ணிரு, சரியா? சரி மச்சான், பண்றேன். போலாமா? டேய் வண்டி ஏறா. டேய் சீக்கிரம் போடா. நீ வா. வா வா வா. இது வேற சொதப்புதே. ஏய் இங்கடா ஆளக்கணா. இந்த என்னடா வண்டி பக்கம் போட்டுருக்கு? ஹலோ கண்ட்ரோல் ரூம். ஹலோ கண்ட்ரோல் ரூம். சொல்லுங்க மேடம். நான் இன்ஸ்பெக்டர் துர்கா பேசுறேயா. 3 ரவுடிங்க என்ன கொலை பண்றதுக்காக துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. உடனே ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்து போலீஸ்காரங்களை உடனே அனுப்புங்க. ஓகே மேடம். உங்க மொபைல் நம்பரை ட்ராக் பண்ணி லொகேஷனை கண்டுபிடிச்சு நம்ம டீம் அனுப்பி வைக்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுங்க மேடம். சரி சீக்கிரம் அனுப்புங்க. ஓகே மேடம். இன்ஸ்பெக்டர் துர்கா நினைச்சு என்ன கொலை பண்ண வரானுங்களே. பேசாம நான் துர்கா இல்லங்கிற உண்மையை சொல்லிடலாமா? டேய் மாட்டிக்காதீங்க. போடா, டேய் சீக்கிரம் வாங்க. இவனுதான். அப்பா, மேடம், அவனுங்க யார் மேடம்? உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? என்னால பாதிக்கப்பட்ட 3 பேருமே யூ-டர்ன் போட்டானுங்க போல இருக்கு. எனிவேஸ் தேங்க்ஸ் கருணாகரன். கரெக்டான டைமுக்கு வந்துட்டீங்க. இல்லனா என்ன ஆயிருக்கும்? 10 பேர் சுத்தி நின்னாலும் ஒத்தையால நின்னு சமாளிக்கிற துர்காவா அப்படி பேசுறது நம்பவே முடியலையே. 4 பேருக்கு பயந்து ஓடி வந்ததும் இல்லாம கண்ட்ரோல் ரூமுக்கு வேற ஃபோன் பண்ணி ஹெல்ப் கேட்டிருக்காங்க. சரி. மேடம், என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. எப்போதுமே ரவுடிங்க தான் உங்களை பார்த்து பயந்து ஓடுவானுங்க. நீங்க இப்படி பயந்து ஓடி நான் பார்த்ததே இல்லையே மேடம். இது என்ன புதுசா இருக்கு? நீங்க சொல்றது கரெக்ட் தான் கருணாகரன். ஆனா யானைக்கும் கூட அடி சறுக்கும்ல. நானும் மனுஷதானையா. எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா? வாங்க கம் ஆன். என்ன துர்கா, நம்ம போட்டோவை அப்படி பார்த்துட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, சும்மா. சரி, எப்பவுமே யூனிஃபார்ம் தானே இருப்ப. இன்னைக்கு என்ன புதுசா மஃபில எல்லாம்? அது ஒரு முக்கியமான கேஸ இன்வெஸ்டிகேஷன் பண்ணனும். அதான் மஃப்டில இருக்கேன். ஓ சரி. தேவிமா, துர்காமா வந்திருக்காங்க பாரு. இந்த தேவி யாரு? ஓ, இதுதான் தேவியா? பாத்து. தேவி வாடா. என்ன தேவி, ஹோம்வொர்க்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டியா தேவி? என்ன அப்படி பாக்குற? ஹோம்வொர்க் பண்ணலையா? விளையாடிட்டு இருந்தியா? நான் விளையாடலாம் இல்ல, ஹோம்வொர்க்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டேன். வெரி குட். அப்புறம் என்ன? எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? கேளு, நான் ஆன்சர் பண்றேன். நீங்க எப்பவுமே என்ன தேவிமான் தானே கூப்பிடுவீங்க. இன்னைக்கு என்ன தேவின் பேர் சொல்லி கூப்பிடுறீங்க? இது வேறயா? ஆமா துர்கா, எப்பவுமே தேவிமான் தானே சொல்லுவ. நான் ஒர்க் டென்ஷன்ல வந்தனா, அதான் ஒரு மாதிரி ஸ்லிப் ஆயிடுச்சு. ஸ்ட்ரெஸ் இல்ல. சாரி தேவிமா. பார்வதி பாட்டி, என்ன டிஃபன்? இவங்க பேரு பார்வதி, தேவிக்கு பாட்டி. என்ன வேணும்னு ஆர்டர் பண்ண ரெடி பண்ணிடலாம். இல்ல இல்ல இல்ல
இல்ல நாங்க 3 பேரும் கொஞ்சம் வெளியில போய் சாப்பிட்டு வரோம் ப்ளீஸ். ஐயா ஜாலி 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 ஜாலி. என்ன துர்கா அதிசயமா இருக்கு. நான் வெளியே போலான்னு கூப்பிட்டா கூட வரமாட்டேன். இன்னைக்கு நீயே வெளியே போலான்னு சொல்ற. ஆஹா, மறுபடியும் சொதப்பிட்டேனே. சமாளிப்போம். அதான் சொன்னேனே ஒர்க் டென்ஷன். கொஞ்சம் வெளிய போயிட்டு வந்தா மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும்னு தோணுது. நீங்க வேணானா வேணாம். ஐயா சூர்யா வெளியில போலாம். சரி 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 போலாம். ஐயா ஏய், எங்க மேடம் போட்டோ ஏதோ அனுப்பியிருக்காங்க. அந்த போட்டோ உன்கிட்ட காட்டிட்டு உனக்கு ஃபோன் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. இந்தா பாரு, எங்க மேடம் அனுப்பின போட்டோவை. தேவிமா என் வீட்டுக்கே போயிட்டா. தேவிமா கூட போட்டோ எடுத்து அனுப்பியிருக்கா. ஹலோ, என்ன அந்த போட்டோவை அவகிட்ட காமிச்சிட்டியா? காட்டிட்டேன் மேடம். போனை ஸ்பீக்கர்ல போட்டு அவகிட்ட காட்டு. சரிங்க மேடம். இந்தா மேடம் லைன்ல இருக்காங்க, பேசு. ஏய் 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 ஏய், ஏண்டி கத்துற? என் காது ஸ்பீக்கரே போயிடும் போல இருக்கே. என்னடி பண்ணிட்டு இருக்க? ஏன் போட்டோவை பார்த்ததுமே உனக்கு தெரிஞ்சிருக்குமே நான் எங்க இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு. நான் உன் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டேன். உன் குடும்பத்தோட ஐக்கியமாயிட்டேன். இப்போ நான் என் ஹஸ்பண்ட். ஏய் சாரி சாரி சாரி, உன்னோட ஹஸ்பண்ட், உன்னோட குழந்தை, 3 பேரும் பீச்சுக்கு போக போறோம். என்ன ரொம்ப டென்ஷனா இருக்குல்ல? ஏய் வேண்டாம், நீ ரொம்ப தப்பு பண்ற. இப்போ ஒண்ணு கெட்டு போயிடல. சந்துரு இருக்கிற இடத்தை மட்டும் சொல்லு, நான் உன்னை ரிலீஸ் பண்ணி விட்டுடுறேன். இல்லனா உன் குடும்பத்துக்கு தான் ஆபத்து. வேண்டாம், சொன்னா கேளு. நான் சொல்றத நீ கேளு. இன்ஸ்பெக்டர் துர்காவா நான் மாறி இத்தனை வருஷமா நீ கட்டி காத்து வச்சிருக்கிற மிஸ்டர் கிளீன் பேரை நான் கெடுக்க போறேன். நேர்மைக்கு பேர் போன இன்ஸ்பெக்டர் துர்காவோட கண்ணியத்துக்கு களங்கம் ஏற்படுத்துவேன். உன் பேரை எப்படியெல்லாம் டேமேஜ் பண்ணணுமோ அப்படியெல்லாம் டேமேஜ் பண்ணுவேன். இதுக்கு மேல என்ன செய்யணும்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. ஏய், வந்து